யாரும் இல்லை, வண்டி எடுக்க வேண்டியதான். என்ன ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. ஐயோ ஆயோ ஒரு ராஜ்குமார். பாபுரம் ஒன்னா எடுக்கலாம். பைக் ஓனரா ஓர ஓர. இவனும் நம்பால் தானே. ப்ரோ ப்ரோ வெல்கம் டு அவர் டீம். வாங்க ஒன்னா எடுக்கலாம். டேய் சாவியில் எடுத்து வரடா, பைக் ஓனரா ஓடுங்கடே. இவனும் நம்ம கேஸ் தானே. சீச்சி ப்ரோ என்கிட்ட கொடுங்க, நான் திறக்கிறேன். வாங்க வாங்க ஒன்னா எடுக்கலாம். பாஸ் யாரோ வராங்க. அவனும் நம்மள மாதிரி திருடுனா தான் இருப்பான். நீ ஒயரார ப்ரோ. அந்த சாவி கொடு. ஐ ஓபன் ஆயிட்டே. ஐயோ ஐயோ இவன் தான் ஓனரோ. கபடி கபடி கபடி. தம்பி ராஜாட்டத்தை பார்க்க ஊரே நிக்கும். ஏன் காரி துப்பவா? தம்பி அங்க பாரு, ராஜு பக்கம் ஏறவே மாட்டான். அப்படி ஏறிட்டான் புடி, அந்த மாதிரி புடி, உடும்பு புடி, நகரவே முடியாது. ஐயோ பாக்குறான். கபடி கபடி கபடி. ராஜு ரைடு போறதே ஒரு தனி ஸ்டைலு தான்ப்பா. அப்படி ஏறும் போது எதிர உள்ள மூஞ்செல்லாம் பாக்கணுமே, பயத்துல அள்ளு விடும். பேதிதான். காலை ஒரு சொல்லிட்டோம் பாரு, பாக்கிறதுக்கு மாசா இருக்கும். கண்ணூர் பக்கம் நிக்காதுப்பா, யார் எங்க வரான்னு கரெக்டா பாத்துருவான். அப்படி ரைட்ல ஏறி பயங்காட்டிட்டு நடுவுல காலை சொல்லட்டி ஒரு ஜம்ப் பண்ணுவான் பாரு. கபடி 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 கபடி. ஐயோ பாக்குறானா? தம்பி காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜுனியோட பயங்கரமா இருக்கும். பாக்காத பாக்காத நீ பாடாத பாடாத. ஏஞ்சி பத்தியா பெஞ்சில உட்கார்றா. ஐயோ பெஞ்சில உட்காரணுமா? என்ன பண்றது? ஏ மச்சான் பிட்டு குடுறா. சேஃப் லேண்டிங். ஓகே ஸ்டூடெண்ட் அமைதியா இருங்க, டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏட்ரா விட்ட மலையாள மாப்ள. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். A few minutes later. சார் அடிஷனல். அடிஷனல் பேப்பரா? கலக்கடா பழம் கலக்கு. சார் இன்னொரு அடிஷனல். இன்னொரு அடிஷனலா? பழம் கலக்க. சார் அடிஷனல் பென். அடிஷனல் பென்னா? பழம் கலக்க தலுக்கு புழுக்குன்னு கலக்க. சார் அடிஷனல் கொஸ்டின் பேப்பர். ஒப்பனை போட்டு குப்புற அடிக்கா. ஏண்டா கலக்குங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அடிஷனல் கொஸ்டின் பேப்பர் வரையும் கலக்குறியா நீ? திறமைக்கு தேங்காய் பால்டா. ஏய் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம்டா. பாதி பாதியா? ஃபர்ஸ்ட் நான் தான் எடுத்தேன். ஓடி விடாந்தாண்டா. 500 ரூபா. இங்க பாத்தியா 500 ரூபா. பாதி பாதி எடுத்துக்கலாம்டா. பாதி பாதியா? உதச்சன ஒண்ணுக்கு போயிடுவா, ஓடிவிடு. அண்ணே காசு ஏதாச்சும் பாத்தீங்களாண்ணே? மாட்டினியா? இருக்கடா உனக்கு. மச்ச மச்ச சொல்லாதடா. சொல்றான்டா. தம்பி எவ்வளோடா தம்பி காணோம்? 100 ரூபாண்ணே. அவன்கிட்ட தான் இருக்கு. இல்லடா தம்பி, யாராச்சும் தேடிட்டு வரோம், கொடுக்கலான்னு வச்சிருந்தான். தேங்க்ஸ்ண்ணா. தம்பிங்களா கீழே எடுத்து காசு பாத்தீங்களா? மச்ச மச்சா சொல்லாதடா. எனக்கு என்ன தருவ? மச்சான் ஆளுக்கு பாதி பாத்துக்கலாம்டா. அப்போ வா கடையில சில்லறை மாத்தலாம். மச்சான் பொருள் வாங்கினா கடையில சில்லறை கொடுப்பாங்க, வேற என்ன ஆள்கிட்ட மாத்தலாம். A few minutes later. இந்த கிளவிட்டியாடா சில்லறை இருக்கும்? ஏய் இந்த கிளவிட்ட இல்லாத காசே இல்லடா. கிளவி ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. இல்லப்பா இல்லையா? மாலா 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? என்னடா யாருமே காணோம்? என்னடா கிளவியும் காணோம்?
சி லேட்டா வந்த நாயில முடி போடு. என்னடா லேட்டா வந்து லுக்கு ஊறவங்க ஒப்பனை போட்டு குப்பர் அடிக்கும். கிராமத்துல இருக்கிற காற்று வாசமே தனி வாசம்டா. என்ன இயற்கை காற்றுல துர்நாற்றம் வீசுது. ஏண்டா வீட்டுல கக்கூசா கட்ட மாட்டீங்களா? தோப்புல தான் வந்து பேழுவீங்களா? நல்லா ஆளி மூஞ்சியும் பாரு. சை, இத தோப்புன்னு நினைச்சவனலாம் இல்ல பப்ளிக் டாய்லெட் நினைச்சவனலா? என்ன இங்கி நாத்தடிக்குது? ஏண்டா அப்படி என்ன தட்டா திங்கிறீங்க? இந்த நாத்தடிக்குது. சை, தயவு செஞ்சு வீட்டுல ஒரு கக்கூசை கட்டுங்கடா. சை, எங்க போனாலும் பின்தொடருது. அங்க பாரு ஜோடியா உட்காந்து முறுக்கு புளியறானோ பாரு. உங்களை என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியலடா. அது என்னடா லவ்வர்ஸ் மாதிரி ஜோடியா? A few minutes later. அட பைத்தியக்கார பையல, இன்னைக்கு ஒண்ணா இங்க பாருங்க, முடிய பாருங்க செதறது. இங்க வாங்க, இங்க அடி வந்துட்டு போங்க. இங்க வாங்க. பிடி சார் இருக்காரா? எப்படா டைரி மில்க் எடுத்து போறது? மச்சான், நான் சொல்றதை கேளு. டைரி மில்க் இருக்கியா? பாக்கெட்ல இருந்து அழகா எடு. சார் பின்னாடி நிப்பாரா? டைரி மில்க் முன்னாடி வை. முன்னாடி வந்துட்டாரா? டக்குன்னு பின்னாடி திருப்பிடு. அப்படியே இந்த பக்கம் சுத்தி வர்றப்ப அப்படியே கையை எடுத்து வச்சு பாக்கெட்ல வச்சிரு. முடிஞ்சு. சரியா? சரி மச்சான். கிளம்பு பாத்துக்கலாம். போ. நில்லு, செக் பண்ணணும். செக் பண்ணிக்கோங்க சார். மேஜிக் டைரி மில்க் கோப்ப போன. நான் எப்படா ரோஸ் எடுத்து போறது? சார பத்தியா? நெல்லு. கிளம்பு. பேன் பாக்கெட் மட்டும் தான் செக் பண்றாரு, மேல் பாக்கெட் செக் பண்ணல. அப்ப நீ என்ன பண்ற? ரோஸ் எடுத்து மேல் பாக்கெட்ல வச்சுக்க. சரியா? இப்படியே வச்சுக்க. போ பயப்படாத, போ. நில்லு, செக் பண்ணணும். செக் பண்ணிக்கோங்க சார். என்ன பாக்கெட் உப்பி இருக்கு? ரோஸ் அடங்க போட்டு குப்பர் அடிக்க. நீ டைரி மில்க் எடுத்து வந்தியா? எடுத்துட்டு வந்தியாவா? நான்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டே வந்துட்டேன்டா. எப்படிடா? மீனா, இங்க வா. சொல்லு ராஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்க. படிக்கிற வயசுல எனக்கு படிப்பு தான் முக்கியம். இந்த காதல் கத்துக்கலாம் எனக்கு முக்கியம் இல்ல. எங்க வீட்டுல என்ன அப்படி வளர்க்கல. இப்பைக்கு நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மா பாத்துக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். இந்த காதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த உன் டைரி மில்க் நீயே வச்சுக்க. இனிமே என் பின்னாடி வராத. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? ராஜ் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. இப்ப அந்த பொண்ணை போய் கேட்கலாமா வேணாமா? வேணாம். அந்த பொண்ணுக்கு இதுவே பெருத்த அவமானம். இங்க உட்காரு, அப்படி ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி போயிட்டு வா. தங்கச்சி ஃப்ரெண்ட் வந்திருக்கா, பேச்ச போட வேண்டியதான். ஹலோ, யா ப்ரோ, ஜஸ்ட் 1 crore. ஆஃப்டர் ஆல் 1 crore. ப்ரோ வெயிட் பண்ணுங்க, 1 hourல வந்துரும். பரவாயில்ல ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் ஆடிக்கார் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் வீடு வரை வந்துட்டு போங்க. சரி, ஓகே ப்ரோ. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. சரி. தம்பி, துணி காய போட்டுருக்கேன், சத்த ஃபேனை போட்டு விடுப்பா. சரி. ஐயோ, இது நம்ம சட்டினி உங்களுக்கு தெரியவே கூடாது. மறைச்சே ஆகணுமே. அடியே, என் சட்டி எங்க? ஏங்க, உங்க சட்டி செல்ஃப்ல இருக்குங்க. இங்க காயிருக்கு பையன் சட்டி. ஒன்னு யாரு இப்ப கேட்டா? நல்ல வேலை பார்க்கல. ஏதாச்சும் பண்ணி சமாளிப்போம். மாத்தி சொல்லாதம்மா. ஹால்ல இருக்குது அப்பா சட்டிமா. தம்பி, எனக்கு தெரியாது. உன் சட்டி தான் நல்ல வியாதி வந்த மாதிரி இருக்கும். பாத்துட்டாலே. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். அம்மாடி, நீ ஒண்ணும் கோச்சுக்காதம்மா. இது என் பையன் சட்டி தான். ஒண்ணு யாரு இப்ப இதெல்லாம் கேட்டா? பரவாயில்ல ஆண்டி. இதான் பேய் ரூமா? உள்ள வராத. ஏன், எதனா சட்டி போடாம நிக்கிறீங்களா? நான் பேய்டா, பேய். நீ பேயோ இல்ல நாத்த முச்ச நாயோ, முதல்ல முன்னாடி வா, அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குற நீ. டென்ஷனா என்ன பண்ண போற? மிஞ்சி பண்ண அந்த ஜன்னலை படப்படன்னு இழுத்து அடிக்க போற, இல்லையா அந்த கதவை மூட போற, இல்லன்னா அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண போற. வேற என்ன பண்ண போற? சும்மா வெறுப்பேத்தி. எனக்கோ வந்துட்டா வரண்டா. இது சாதா பேய் இல்லங்க, பேய் படம் பார்த்த ஒரு பேய். பின்னாடி நிக்கிறது பாத்தீங்களா? பின்னாடி பார்த்ததானடா பயப்படுவேன், பின்னாடி பார்க்க மாட்டேன். ஃபுல் டாஸ் பாலு எப்படி அவுட் ஆனோ? நம்மள்ட்ட தான் டைம் மிஷின் வச்சிருக்கல, என்னன்னு பாப்போம்ப்பா. அப்பாடி, ஒரு வழியா வந்தாச்சு. இப்பதான் நம்ம பேட்டிங் ஆட போறோம். பவுலிங்க்கு அவன் ரெடி ஆயிட்டான்.
என்னங்க இது சவுண்டு கேக்குது? என்ன? தா நிறையா என்னத்தா அடுத்த பேட்டி எங்க கிடைக்கணாத்தா? அவுட் இப்படி வேண்டிட்டு இருக்கீங்க? என்ன இங்க ஏதோ சவுண்டு கேக்குது? அவுட் ஆகணும். சீக்கிரம் அவுட் ஆகணும். சொம்புல எமிச்ச மரத்தை போட்டா அவுட் ஆயிடும். அப்ப இப்படிதான் அவுட் ஆகுறீங்களாடா? A few minutes later. அண்ணா என்னண்ணா இவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆயிட்ட? இந்தடா இனிமே நீங்களே பேட்டிங் ஆடுங்க. அண்ணா நீ இல்லாம எப்படிண்ணா? ஐயா தோர இது சோயநல பூமி ஐயா தோர. ஏய் மச்சான் சிப்பு அறுத்துட்டுறா. டேய் நீ அருணாக்க நூக்கு சிப்பல அது விடு. இந்தடா. என்னடா அது? ஊக்குனா சின்னதானே இருக்கும். என்னடா இவ்வளவு பெருசு? போடு மச்சான் ஃபுல்லா கவர் ஆயிடும். ஆளை பாரு. மச்சான் குத்திடுறா. போச்சு போச்சு போச்சு. ஹே ராஜ், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய் மச்சான் விட்டு போயிடாதேன்னு பாத்துக்கடா. அதெல்லாம் வரமாட்டான். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. ஏய் அவனை கூட்டு போடி. ஹே சந்தோஷ், கொஞ்சமா தனியா பேசலாம். இதோ வந்துட்டேன். ஆள பைத்தியக்காரனே, கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணுவோம். ஜிப்பா இருந்திருக்க தெரிய வேணாம். இந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை? ராஜ் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு சொல்லு. ராஜ் உன்னை ரொம்ப நாளாவே பாத்துட்டு இருக்கேன். உன்னோட கெத்து ஸ்டைலு எல்லாமே பிடிச்சிருக்கு. இப்போதான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவா. ஓ ப்ரப்போஸ் பண்ண போதா? எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ திரும்பி நான் டக்குன்னு சொல்லிடுறேன். திரும்பலாம் முடியாது. எதா இருந்தாலும் இப்படியே சொல்லு. இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? சீக்கிரம் சொல்லு, டைம் இல்ல. இந்தாமா ஓய் ஓய், உனக்கு என்ன வேலை? ஐயோ சார் வந்தாரு. தம்பி ராஜகுமார், இவரு அங்க வந்தாரு. சொல்லுங்க சார். யாருப்பா நீ? இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுது, திரும்பி கூட பார்க்க மாட்டியப்பா. என் வழி எனக்கு தான் தெரியும். தம்பி அந்த பொண்ணு போயிட்டுப்பா, திரும்பி பாருப்பா. பொண்ணு தெரிஞ்சுக்கோங்க சார், ஒரு பொண்ணு நின்ன இடத்த கூட திரும்பி பார்க்க மாட்டான் இந்த ராஜகுமார். தங்கமான புள்ளையா இருக்கியப்பா. யாராச்சும் பாக்குறது ஓடிடும்.